இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டம் 1995 அதில் தேவையான திருத்தங்கள் கொண்டு வந்து அதற்கான மசோதா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மசோதாவை பற்றி சில ஆண்டுகளாகவே நாம் பேசியிருக்கோம். ஏனென்று சொன்னால் இது ஒரு கொடூரமான சட்டமாக இருந்தது. காரணம், நீங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி, நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு. அந்த வக்ஃப் சட்டத்தில் எந்த மாதிரியாக இருக்குன்னு சொன்னால், இப்போ உங்கள் யாரோட இடத்த வேணாலும் வக்ஃப் போர்டு செக்ரட்டரி இது வக்ஃபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது. இனி வர நிலம் அதுதான். அதோடு மட்டும் இல்லை, இதுவரை வக்ஃப் சொத்துக்களுடைய அளவு என்னன்னு சொன்னால் 9,40,000 ஏக்கர் நிலம் இருக்குது வக்ஃபு. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அதிகமான நிலப்பரப்பு இருக்கக்கூடியது இராணுவம், 2வது ரயில்வேஸ், 3வது வக்ஃப் போர்டு. இந்த வக்ஃப் போர்டுடைய சொத்துக்களின் மொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 12 லட்சம் கோடி. ஆனால் இந்த வக்ஃப் போர்டுலேருந்து வருமானம் எவ்வளோ வருது? அவங்க வருமானம் காட்டுறாங்க. நம்ம அறநிலைத்துறை மாதிரி. ஏன்னா அறநிலைத்துறைக்கு 4,76,581 ஏக்கர் நிலம் இருக்குது, 22,600 கட்டிடங்கள் இருக்குது, 28 கோடி சதுர அடி பிளாட்டு. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ வருது? சம்பளத்துக்கே போதாது அந்த மாதிரி. ஸோ வக்ஃப் போர்டில் நடக்கின்ற மிகப்பெரிய ஊழல்கள். அதனால தான் இப்போ ஜியா முஸ்லீம் சொசைட்டி அவங்க இந்த சட்டத்தை ஆதரிச்சிருக்காங்க. காரணம், அதில் இருக்கக்கூடிய ஊழல். இதை காட்டிலும் ஆபத்தான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னால், வக்ஃப் செக்ரட்டரி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அவங்க ஒரு சொத்தை இது வக்ஃப் போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அதுக்கு நாம் வக்ஃப் போர்டில் தான் ரீட்ரஸலுக்கு போகணும். அதாவது கொலை பண்ணவன்ட்டையே நியாயம் கேட்டு போகணும். அந்த மாதிரி இது சிவில் கோர்ட்டில் போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தில் இருக்கு. அதை வச்சு வக்ஃப் போர்டில் தாஜ்மஹால் எங்குதுன்னு சொன்னாங்க. அது உடனே தாஜ்மஹால் ட்ரஸ்டி கோர்ட்டுக்கு போனாங்க. நீதிமன்றம் ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. அந்த கேஸ் தான் மினிஸ்டர் உபாத்யாயா போன்றவர்கள் கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது இவ்வளோ நாள் இழுத்து சுப்ரீம் கோர்ட்டு எங்கள் பெர்வியூக்கு வராதுன்னு எந்த சட்டமும் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தது. ஆனால் அந்த ஹோல் ஆக்டை நீதிமன்றமும் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் எந்த மாதிரின்னு. திருச்சிக்கு பக்கத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு ஊர், அந்தநல்லூர் பார்டர். அந்த ஊரில் 1025, அதாவது இன்னிலிருந்து சரியாக 999 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சந்திரசேகர சுவாமி கோவில் இருக்குது, சிவன் கோவில். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு விவசாயி தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணோன்னு தன்னோட இடத்த விற்கிறதுக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போகிறார். உடனே சப் ரிஜிஸ்ட்ரார் அங்கே ஒரு நோட்டீஸ் போட்டுட்டார். இந்த கிராமம் முழுவதும், திருச்செந்துறை கிராமம் முழுவதும் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். அதனால் நீங்கள் வக்ஃப் போர்டில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்காமல் இந்த இடத்த பராதீனப்படுத்த முடியாது. அதில் என்ன சொல்லியிருக்கு? அந்த சந்திரசேகர சுவாமி கோவில் எது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டதோ அந்த கோயில் வக்ஃபுக்கு சொந்தம்னு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் இதை கேள்விப்பட்ட உடனேயே திருச்செந்துறைக்கு நேர் போயிருந்தேன்.
அங்கே மக்களை கூட்டி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு போராட்டம் நடத்தும்னு சொன்னோம். ஆனால் நான் ஊரை விட்டு வெளில வர்றதுக்குள்ள டிஆர்ஓ இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போட்டிருந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் வித் ரைடர், நாளைக்கு நீதிமன்றம் ஏதாவது வக்ஃபுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்லுமானால் போடுற பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு. அதே மாதிரியாக ராணிப்பேட்டை, நான் 2-3 நான் நேரடியாக தலையிட்ட விஷயங்கள் சொல்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேப்பூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 15 வன்னியர்கள் குடும்பம் இருக்கு. அவங்க ஒரு முஸ்லீமுக்கு கடன் கொடுத்துருந்தாங்க, தனிநபருக்கு, வக்ஃபு இல்லை, முஸ்லீமுக்கு தனிநபருக்கு கடன் கொடுத்துருந்தாங்க. அந்த கடன் வாங்கிய நபர் வட்டியும் கட்டலை, கடனையும் திருப்பி தரல. அவர் கோர்ட்டுக்கு போகிறார். பிரிட்டிஷ் ரூல் பீரியட் 1933 நீதிமன்றம் அந்த வன்னியர் குடும்பங்களுக்கு அந்த நிலம் சொந்தம் அப்படின்னு கோர்ட்டு ரூலிங் மூலமாக அந்த வன்னியர் குடும்பங்கள் பெற்று அரசாங்கத்துக்கிட்ட பட்டா வாங்கியிருக்காங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 15 ஏக்கர் நிலம் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய இடம் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் அப்படின்ட்டாங்க. திருப்பியும் போய் அந்த கலெக்டரோட, இப்போ இந்த கலெக்டரேட்டு எனக்கு சொந்தம்னு சொல்கிறேன், நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் என்ன இருக்குன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்டீங்களா? இல்லை சார், வக்ஃபு சட்டத்தில் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு. ஆக ஒன்று இந்த மாதிரி இங்கே பாலசமுத்திரத்தில் அங்கேயும் நான் போயிருக்கேன். 95 ஏக்கர் பூரா ஏழை மக்கள் இருக்கின்ற பகுதி. அதை பூராச்சு அந்த 95 ஏக்கரும் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இது எப்படி இருக்குன்னா, அவர் யாருதான் வேணா, நாளைக்கு இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஒத்தொத்தர் வீட்டு நிலம், வீடு இதெல்லாம் எனக்கு சொந்தம்னு வக்ஃப் போர்டு சொன்னால் மறுநாள் அவங்கள வெளியேற்றுருவாங்க. அங்கே ராணிப்பேட்டில், திருச்சிராப்பள்ளியாவது வெளியேற்றதுக்குள்ளே நான் போயிட்டேன். ஆனால் ராணிப்பேட்டையில் அவங்கள வெளியேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பாலசமுத்திரத்தில் 95 ஏக்கர் அங்கே தலைமுறையாக பட்டா இடம், மக்கள் குடியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்த வக்ஃப் போர்டுக்கு அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. இந்த மாதிரியாக 9,40,000 ஏக்கர் வக்ஃப் போர்டுகிட்ட இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு, மசோதாவில் என்ன சொல்லியிருக்குன்னா, கலெக்டர் இதன் ஆதாரங்களை விசாரித்து முடிவெடுப்பார். இப்போ உதாரணமாக பாலசமுத்திரத்தில்னு சொன்னால் யாருக்கு பட்டா இருக்குது, வக்ஃப் போர்டுக்கு எப்போ வந்தது, என்ன பேப்பர் இருக்குது, இவங்களோட கிளைமுக்கு எங்கேயுமே பேப்பர் கிடையாது. டெல்லியில் மாத்திரம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது அவர் மூலமாக வக்ஃப் போர்டு பொதுமக்களுடைய சொத்துக்களை எல்லாம், இந்துக்களுடைய சொத்து, கோவில் சொத்து, இதையெல்லாம் அபகரித்திருக்கிறார்கள். அதனால் ஒன்று, கலெக்டர் ஆதாரங்களின் அடிப்படையில் அவருடைய கோரிக்கையை ஏற்பார். ஒன்று. ரெண்டாவது, வக்ஃப் போர்டில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவங்கிறது இது வரைக்கும் கிடையாது. அதில் இஸ்லாமியர்கள் தான் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 12 லட்சம் கோடி பெருமானம் உள்ள சொத்துலேருந்து வர்ற வருமானம் வேறு 200 கோடி. ஆகவே அதில் இருக்கின்ற ஊழல்கள். அதனால தான் பல முஸ்லீம் தலைவர்கள் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் வேணால் இந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகளை மாதிரி கையாட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன, வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய ஊழலை தட்டி கேட்கறதுக்கு ஒரு மெக்கானிசமே இல்லையே. அதனால் இந்த 40 திருத்தங்களின் மூலம் அந்த மெக்கானிசத்தை கொண்டு இதை ஒன்று, முஸ்லீம் ஏழை எளிய மக்களுக்கு அதன் மூலமாக வருகின்ற பலன் போய் சேரணும். ரெண்டாவது, அதாவது ஆதாரங்கள் இல்லாமல் இந்து கோவில்கள், இந்துக்களுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய நிலம், அதை அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் ஆஸ் யூஷுவல் ஹிந்து விரோத தீய சக்திகள் அதுக்கு எதிராக
அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தா கடந்த 3 நாட்களாக நம்முடைய அண்டை நாடு பங்களாதேஷில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு படுகொலைகள், பதட்டமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. கோவில்கள், பல நூற்றாண்டுகள் பழமையான காளி கோவில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அதனுடைய கோவில்கள், அது எல்லாமே தீக்கு இரையாக்கப்பட்டு அங்கு பெரிய கொந்தளிப்புக்கான சூழ்நிலை இருக்குது. என்னோட ஒரே கேள்வி, இந்த அரசியலில் இருக்கிற இந்து விரோத தீய சக்திகளுக்கு என்னோட கேள்வி, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் யுத்தம், இந்தியாவுக்கு ஒன்றும் பங்கு இல்லை. தீவிரவாதத்தை எதிர்த்து இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கு. ஏன்னா 19 நாடுகளில் பல்வேறு ஹமாஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே நாளில் ஒரே க்ஷணத்தில் 5000 ஏவுகணைகள் வீசப்பட்டது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதான் நாம் பார்த்தோம். ஆனால் பாலஸ்தீனத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு பேசிய காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்டுகள் ஏன் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக குரல் கொடுக்க? இவர்கள் பிறவி ஹிந்து விரோதிகள். அடிப்படையில் அவங்க அழுகிப்போன மூளை கொண்டவர்கள், டிகேட் மைண்ட் செட். அதன் காரணமாக இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் அங்கு கொலைக்கு, கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற, ஏன்னா 1,31,00,000 இந்துக்கள் பங்களாதேஷில் இருக்காங்க. அதுவே முன்ன பங்களாதேஷ் தனியாக உருவாக்கப்பட்ட பொழுது 1971, அப்போ 20% மேலே இந்துக்கள் இருந்தாங்க. இப்போ 7% தான் இருக்காங்க. அந்த இந்துக்களை அழித்து ஒழித்து விட, விரட்டி விட அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மதவெறி சக்திகள் ஈடுபடும் பொழுது ஏன் எதிர்கட்சி பேசக்கூடாது? இது என்ன பிஜேபிக்கு மாத்திரம்தான் அக்கறையா இந்துக்கள் மீது? ஆமாம் அப்படிங்கிறத இவங்க நிரூபிக்கிறாங்க. நாம் சொல்லலை. இவர்கள் பிஜேபி மட்டும்தான் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் பற்றி கவலைப்படுவார்கள். மற்ற கட்சிகள் இந்துக்களை ஜாதி வாரியாக பிரித்து ஓட்டு அவங்கள்டேருந்து வாங்கணுங்கிறது மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளாக இருக்குது. அதில் மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம், சல்மான் குர்ஷீத்னு காங்கிரஸினுடைய ஆல் இண்டியா காரிய கமிட்டி மெம்பர், அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் ராகுல் காந்தியோட மைண்டு, இதுதான் காங்கிரஸோட மைண்டு. அவர் என்ன சொல்றார்? வங்கதேசத்தில் நடப்பது இந்தியாவிலே நடக்கும். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடியோட வீட்டை தாக்குவீங்களா? ஆமா, அங்க நடந்தது இல்ல, பேகம் ஹசீனா அவர்கள் வீடு தாக்கப்பட்டு உயிரை காப்பாற்றிக்கொள்ள அவர் இந்தியா வந்தார். ஆக வீதிகளிலே வன்முறை, இந்துக்களுடைய வீடுகள், வியாபார ஸ்தலங்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது. சல்மான் குர்ஷீத் என்ன சொல்றாரு? இந்தியாவிலும் இந்துக்களுடைய வீடுகள், பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொளுத்தப்படுன்றது காங்கிரஸோட நிலை. ஆகவே காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் இந்த அழிவு சக்திகளை பற்றி நாட்டில் இருக்கின்ற மத நல்லிணக்கம் வேணும்னு விரும்புகிற எல்லாருமே இந்த கூட்டத்தை அடியோடு அழிக்காமல் அரசியல் ரீதியாக இந்த நாட்டில் செக்குலர். ஏன்னா காங்கிரசின் ஒரு உச்சபட்ச தலைவர், மந்திரியா இருந்தவர் ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரியில் சல்மான் குர்ஷீத். அவங்க தகப்பனார் குர்ஷீத் ஆலம் கான் பெரிய லீடர் காங்கிரஸ். ஆகவே இந்த மாதிரியாக இன்னைக்கு காங்கிரஸ் இந்த நாட்டில் ஜனநாயகத்துக்கு எதிராக, வன்முறைக்கு ஆதரவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே ஆஸ் யூஷுவல் இந்து அறநிலைத்துறைன்னு சொன்னாலே கோவில் பணத்தை மூட்டை அடிக்கணும், கோவிலுடைய டெவலப்மெண்ட் பற்றி கவலைப்படக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் பழனி கோவில் போயிட்டு வந்தால் எல்லா இடத்துலையும் கவுண்டர் தான். என்னோட முதல் கோரிக்கை ஏற்கனவே பல இந்து அமைப்புகள் கிட்ட இருக்கு, கோவிலில் தரிசன கட்டணத்தை ரத்து செய்ய. இது ஒன்றும்
சேகர் பாபுவோட தகப்பனார் விட்டு சொத்துல கோவில் எதுவும் கட்டலை. அவர் ரொம்ப அதிகம் பேசுகிறார். மன்னர்கள் கட்டினாங்க. உங்கள் அப்பா இல்லை கோவில் கட்டினது மன்னர்கள் கட்டினாங்க. மன்னர்கள் கட்டினது மக்களுக்காக கட்டினது தானே. உங்கள் தகப்பனாரோட சொத்து ஒன்றும் இல்லை. பின்ன நீ எப்படி உள்ள இந்த கும்பாபிஷேகத்தின் பொழுது ரவுடிகளை கூட்டிக் கொண்டு கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் அவர் செய்த அட்டூழியம் எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆகவே ஒரு தக்ஸ் கையில் இந்து கோவில்கள் இருக்கிறது இந்து மதத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து. அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன சொல்லலாம், பூனைக்குட்டி வெளில வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது யார்? இந்த சுக்கி சிவம்மா. என்ன பொறுப்பு அவருக்கு கொடுத்துருக்கு சர்க்காரில்? அது 15 பேருக்கு வந்து கமிட்டியில் வருவேன். அதுக்கு தலைவர் பொறுப்பு உறுப்பினர். சரி, அவர் என்ன சொல்கிறாரு வந்து இமயமலையில் தாமரையிலே பிறந்த முருகன் எப்படி தமிழ் கடவுள்? புரியுதா? இது யார் கேட்கல? வேற எந்த ஹிந்துவும் கேட்கல. கேட்கறது திமுகவினுடைய சிங்கிடி, திமுகவின் ஜால்ரா, எடுபிடி. அவர் பேசுறார். அது எப்படி முருகன் தமிழ் கடவுள் ஆனார்? பிரச்சனை வந்துடுது பார்த்தீங்களா? அதாவது முருகப்பெருமான் ஹிந்து கடவுள். ஆந்திராவிலும் இந்து மதம் இருக்குது, கேரளாவில் ஹிந்து மதம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு அதிகமான பக்தர்கள் வர்றது கேரளாலேருந்து. அதே மாதிரியாக நாடு முழுவதும் இருக்கு. இவங்க ஹிந்து மதத்தில் கற்பனையான பிளவுகளை உருவாக்க நினைக்கின்ற தீய சக்திகள். அது திரவிடியன் ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களோட கைக்கூலி சுக்கி சிவமாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் ஏற்கனவே பேசினார், பிராமணர்கள் முருகனை ஏற்பதில்லை அப்படி பேசினார். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சுக்கி சிவம் மாதிரியாக ஆன்மீக அறிவிலி வந்து பேசுறது பூரா அடிப்படை இல்லாத, ஆதாரம் இல்லாது. வந்து கவி காளிதாஸ் சம்ஸ்கிருத கவிஞர். அவர் ரகுவம்சம், சாகுந்தலம் இந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் கவி காளிதாசனுடைய மிக நீண்ட ஒரு லிட்ரரி ஒர்க் என்ன? குமார சம்பவம். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட சமஸ்கிருத இலக்கியம். 24,000 ஸ்லோகம். ரகுவம்சமோ சாகுந்தலமோ அவ்வளவு பெரிய படைப்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் ஹிந்து மதத்தில் இருப்பவர்கள் வந்து வணங்குகின்ற தெய்வத்தை, இங்கே தமிழ் கடவுள்னா தமிழ் கடவுள், ஹிந்து கடவுள் ஹிந்து கடவுள். ஆனால் இந்த பேதத்தை விதைக்கின்ற தீய சக்திகள் இங்கே இப்போ முத்தமிழ் கடவுளா என்ன விழா? தமிழ் முருகன் மாநாடு. அது முதலமைச்சர் வருவாருன்னு ஏற்பாடு. தமிழ் கடவுள் முத்தமிழ். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் கும்பிடுறது அரபு கடவுளா? எடுத்துக்கலாம்ல. ஏன்னா வந்து முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னா முருகன் இந்து கடவுள். Who are you to segregate Murugan and consign him to one particular language? எப்படி பண்ண முடியும்? இந்து கடவுள். சரி, அதுக்கே முதலமைச்சர் முத்தமிழ் கடவுள் மாநாட்டுக்கு வந்தா ஏன்னா வர வேண்டாம். இந்துக்கள்னா என்ன உங்களுக்கு பகடக்காயா? ஹிந்து மதத்தை நீங்க கூறு போடுவீங்களா? ஹிந்து மதத்தை வச்சு அறநிலைத்துறைங்கிற ஒரு துறையை வச்சு கொள்ளையடிப்பீங்களா? நோ நான்சென்ஸ். இங்க தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடக்கிறதுனா முதலமைச்சர் வரதா இருந்தா நேர போய் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு தான் மாநாட்டுக்கு வரணும். இல்லைன்னா ஹைகோர்ட்டு சொல்றாங்க. இது பாஜக சார்பாக வந்து இது எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க சார். நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி அரசியல் கட்சி, பல்வேறு இந்து அமைப்புகள் இருக்காங்க. பட்டா எடுத்துனா நான் இன்னைக்கு பார்த்தேன், கடைகளுக்கு முன்னாடியெல்லாம் நீ கிரில்லு போடுறது, இங்கே சாலை ஓரத்தில் ஆக்கிரமிக்கிறத நீக்கணும். பட்டா இடத்துல இருக்கிற கடைக்கு போகிறத எப்படி தடுக்க முடியும்? அது என்ன காரணம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது
ஊடக நண்பர்களுக்கு ஒன்று நான் சொல்கிறது புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆயிருக்கு? யாராவது ஒருத்தர் அந்த ரெட் ஜெயண்டா சீஃப் மினிஸ்டர் ஃபேமிலி கம்பெனி அந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு கொடுக்காம சினிமாவை எந்த தியேட்டராக ரிலீஸ் பண்ண முடியுமா? ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஒன் ஃபேமிலி, தட் இஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஃபேமிலி. அவர்களுடைய கண் அசைவு இல்லாமல் ஒரு சினிமா கூட வர முடியாது. அந்த மாதிரி எல்லா கோவில்களையுமே திமுக மயமாக்க சேகர் பாபுவோட தலைமையில் முயற்சி நடக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு உள்ளூர் பக்தர்களோட இந்த அடிவாரம் பிரச்சனையில உள்ளூர் பக்தர்களோட ஆதரவு குறைவாக இருக்கு. இதை பற்றி அதாவது முருகப்பெருமான நீங்கள் எப்படி ஒரு மொழிக்குள்ள அடக்க முடியும்? இந்து கடவுள் முருகன் மாநாடு நடத்துங்க. நான் சொல்றது என்ன, இது பூரா விஷமிகளின் தீய பரப்புரை. முருகப்பெருமான் யாருக்கு மைந்தன்? பரமேஸ்வரன் பார்வதிக்கு. நீங்க ஆதிசங்கரர் 2300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில் ஹிந்துக்கள், ஏன்னா ஹிந்து மதம் ஒன்று தான் இந்த உலகத்தில் யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்புவான மதம். என்றைக்குமே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா யாருக்கு பிறப்பு இல்லையோ அவருக்கு இறப்பு இருக்க, யாருக்கு தோற்றம் இல்லையோ அவருக்கு மறைவில்லை. அதனால ஹிந்து மதம் சனாதனமானது அது யாரும் தோற்றுவிக்கலை. ஆனால் ஆதிசங்கரர் அவர்கள் அவதரித்த காலத்தில் 72 வழிபாட்டு முறைகள் இருந்தது. அவர் அந்த வழிபாட்டு முறைகளை ஒருங்கிணைத்து 6 வழிபாட்டு முறையாக உருவாக்கினார். அதைத்தான் நாம் 6 மதங்களை நிறுவியவர், ஷண் மத ஸ்தாபகர். அப்படி ஆதிசங்கருக்கு பேர். சிவனை வழிபடுபவர்கள் சைவர்கள், விஷ்ணுவை வழிபடுபவர்கள் வைஷ்ணவர்கள், சக்தியை வழிபடுபவர்கள் சாக்தர்கள், கணபதியை வழிபடுபவர்கள் காணபத்தியர்கள், குமரனை வழிபடுபவர்கள் கௌமாரர்கள், சூரியனை வழிபடுபவர்கள் சௌரர்கள் அப்படின்னு 6 மதங்களாக ஒருங்கிணைத்தார். அதில் நீங்கள் பார்த்தால் 4 பிரிவுகள் சைவ மதத்துக்குள்ளே வந்துடுது. சிவன் வழிபாடு, சக்தி வழிபாடு, கணபதி வழிபாடு, குமரன் வழிபாடு. இது 4 சூரியனுக்கே சூரிய நாராயணன் என்று ஒரு பேர் உண்டு. அதனால விஷ்ணு வழிபாடும் சூரிய நாராயணன் வழிபாடும் ஒன்றாயிட்டு. அதனால பிரதானமாக நமக்கு என்ன தெரியுது? இதுதான் ஹிந்து மதத்தில் இருக்கின்ற இந்த ஷண் மதத்தினுடைய பின்னணி. இப்போ என்ன, சைவம் வைஷ்ணவன் மாத்திரம் 2 பெரிய இது பார்த்து, அது காரணம் இதுதான். ஆகவே இன்னைக்கும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கௌமார கிராமங்கள் இருக்கு. குமரன் வழிபாடு, முருகன் வழிபாடு நடத்துகின்ற முழு கிராமம் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில். ஆகவே இவங்க வேணும்னே மொழி ரீதியாக இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்காக. நான் கேட்குறேன், KKSR ரெட்டியார் எங்கே போய் இது கும்பிடுவார்? அவர் முருகனை கும்பிட மாட்டார். நம்ம இப்போ போய் இதுக்கு நான் ஏன் KKSR சொல்லியிருக்கேன்னா காரணம், அவரும் KN நேருவும் ரெட்டியார்கள் மாநாட்டுக்கு போனாங்களா? கனிமொழி ஜாதியே கிடையாது திராவிடனுக்குன்னு பேசுது பார்லிமெண்ட்டில். ஆனால் அவங்க 2 பேரும் நாம் ரெட்டியார்கள், அதுலேயும் KKSR என்ன தெளிவாக சொல்கிறார், நான் தான் உங்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் கோச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது. அப்புறம் 2வது வரியில் கலைஞர் அவர்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறார். ஆனால் சொன்னது என்ன, நான் தான். இப்போ நம்ம நைனா வீராசாமி நாயுடு அவர்களுடைய மகன் கலாநிதிய நார்த் மெட்ராஸ் MP, அவர் இங்கே இல்லை, அவர் ஆந்திராவில் போய் நாயுடுகள் மாநாட்டில் பேசுகிறார். நாம் தமிழ்நாட்டில் 40% இருக்கோம்.
நான் என்ன சொல்கிறேன், பாரதி சொன்ன மாதிரி செப்பு மொழி 18 உடையாள் நீர் சிந்தனை உண்டுடையாள் பாரதத்தை. நம்ம அந்த பேதம் பார்க்கல. ஆனால் இந்த வேடதாரிகள் தமிழகத்தில் மத மொழி ரீதியாக ஹிந்து மதத்தினரை பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் ராங். நமக்கு வந்து முருகப்பெருமான் சிவனுடைய மகன் கௌமார மூர்த்தி. அதனால் அவரை நம்ம கொண்டாடுறதுல வழிபடுறதுல எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இருக்கவே முடியாது. முருகன் நம் கடவுள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு தான், இஃப் ஸ்டாலின் கம்ஸ், வர்றது அரசியல் மாநாடு இல்லை, வந்து சேகர் பாபுவோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை, வர்றது முத்தமிழ் கடவுள் முருகனோட மாநாடு. அதனால் இங்கே வர்றவர் உண்மையே தமிழ் உணர்வு இருக்குமானால் ஸ்டாலின் முருகனை தரிசித்து விட்டு மாநாட்டுக்கு வருவார். இல்லை மாநாட்டுக்கு வராமல் இருக்கிறது அவருக்கு உத்தமம். அவ்வளோ. சரி, இப்போ திமுகவில் வந்து கோயம்புத்தூர் நெல்லையில் வந்து மேலகத்தை இருந்ததுல மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதில் வந்து நேரடியாக வந்து சில பெண் கவுன்சிலர் வந்து வாபஸ் பண்ணாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழகம் சிதைந்து கொண்டிருக்கின்ற மாளிகை. மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்காங்கிறது இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே 6.5% மேல் திமுகவுடைய வாக்கு சரிந்திருக்கு. அது நமக்கு தெரியுது. அது மலையிலிருந்து அந்த திமுக கல் உருண்டு கீழே வர்றதை இடையில ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க. அதுதான் 24 தேர்தல். அதாவது கேமரா வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன்னா நம்ம எடுத்துட்டோம். அது கீழே வந்துக்கிட்டு இருக்கு, அழியும். ஆனால் அதுக்குள்ளே இன்னைக்கு மூத்த அமைச்சர்கள் அவர்களை கட்சி விரோதியாக கருதி அவர்களுக்கு எதிராக பொய்யுரைகளை பரப்புறது எல்லாம் கூட ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப மூத்த அமைச்சர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நேரு, அவருக்கு எதிராக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இது வந்து ஒரு விஷயத்தில் திமுகவுடைய இந்த பேப்பர்டு இமேஜ் அதனுடைய விரிசல் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்கிறத மக்கள். சார், இப்போ பக்தர்கள் காணிக்கை சேர்த்துறாங்கல்ல, அது தங்க நகையில் இவ்வளோ காலமாக வந்து உருக்குறது இது கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி இப்போ தங்கமெல்லாம் உருக்கி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன சார்? நீங்கள் இது பற்றி 2021 மேதகு ஆளுநருக்கு நாம் அனுப்பிவிட்டோம். அதுக்கு காரணம் 7/6/21 ஹைகோர்ட்டோட சுவோமோட்டோ கேஸ்னு பாப்புலராக இருக்கிற கேஸு, அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக போயிருக்கிற ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவர்களும் கொடுத்தது. அது சம்பந்தமாக 75 டைரக்டிவ்ஸ் அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காக போனேன். அப்போ இது பற்றியும் இது ஆளுநரோடு உரையாடுகின்ற வாய்ப்பு கிடைச்சி, நல்ல புரிதல் இருக்கின்ற நல்ல கற்றறிந்த ஒரு ஆளுநர் இருக்கார். அதில் என்ன புரிதல்னா, நான் கேட்குறேன், இப்போது முருகன் கோவில் இருக்கு, பழனி தண்டாயுதபாணி. இந்த கோவிலோட நகையை உருக்கி மற்ற எல்லாத்தோடையும் சேர்த்து நீங்கள் இருங்கிறது எப்படி நியாயம்? அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உட்பட்டவர்கள் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்துக்காக கொடுக்குற நகை, அதை நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தினுடைய தீய நோக்கம் என்னன்னா, இவர்கள் இன்னும் 2 வருஷத்தில் ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது, ஒன்று, கோவில்களுக்கு நகைகள் இருக்கக்கூடாது. 2வது, கோவிலுக்கு நிதி இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ வந்து டெம்பிள் ஒர்ஷிப்பர்ஸ் சொசைட்டி திரு TR ரமேஷ் அவர்கள் மூலமாக நிறைய வழக்கு தொடரப்பட்டது. காரணம், மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோவிலோட நிதி 85 கோடி ரூபாயில் ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில் ஆர்ட்ஸ் காலேஜ் கட்ட யார் பணத்தில் என்ன செய்யறது? காரணம், அந்த 75 டைரக்டிவ்ல ஒரு டைரக்டிவ் என்னன்னா, சமுதாய மேம்பாடு என்கின்ற பெயரில் கோவிலுக்கான நிதியை
அது என்ன பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டதோ அது தவிர வேற பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னே உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு சுவமோட்டோ கேஸில். ஆகவே இவர்களுடைய குறிக்கோள் இப்போ வந்து பொன்முடி செய்ய வேண்டியது, அவர் எங்கேயோ கிராவலை திருடி திண்டு பொழுதுபோக்கின்னு இருக்கார். நிறைய பெண்களோட டான்ஸ் ஆடுறதெல்லாம் கூட நான் பார்த்தேன் சோஷியல் மீடியா இருக்கிறதுல. அது நமக்கு அந்த காட்சிகளை பார்க்குற கொடுப்பினை எல்லாம் வந்திருக்கு. அந்த மாதிரி இருந்துருக்கு அவரோட வேலை, அவர் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரொம்ப நீளமாக போயிடும். 292 காலேஜில் இப்போ ஒரு காலேஜுக்கு 11 ஆசிரியர் இருக்கலாம். ஆனால் ஒருவர் 11 காலேஜில் ஆசிரியராக இருக்கலாமா? அதுதான் திராவிட மாடல், பொன்முடி ராஜ்யம். அவர் செய்ய வேண்டியதுக்கு நீ யார் பணம் கொடுக்க? கபாலீஸ்வர் கோயில் பணத்தை ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி கொண்டு போக முடியும்? ஸோ ஒன்று நகையை உருக்கி அது பிஸ்கட் ஆக்குறாங்கண்ணா. நான் தான் கேட்டேன் எதுக்கு ஆக்குறாங்கன்னு. ஒரு நண்பர் சொன்னார், என்னங்கண்ணே நீங்களே இப்படி விவரமானவர் இப்படி கேட்குறீங்களேன்னு. பிஸ்கட் ஆகினா தான் சாப்பிட முடியுங்க. ரெண்டாவது நிதி, மூணாவது நிலம். மிகப்பெரிய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் அறநிலைத்துறையில் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா என்னோட பர்டினன்ட் கொஸ்டின் இதுக்கு இவங்க வந்து பதில் கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், 400க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் என் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதிக்கு எதிராக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் கேஸ் கொடுத்துருக்கிறதுன்னா அது வேற எதுவும் இருக்காது. காரணம் என்ன? இவர் 4,76,581 ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்கள் இருக்குன்னு நான் சொன்னதில்லை, ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. சட்டமன்றத்தில் சேகர் பாபு சமர்ப்பித்த கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கு. எனக்கு வேற ஒன்றும் இது இல்லை. ஏற்கனவே அது வந்து சுவமோட்டோ கேஸ்லையும் அவங்க டைரக்டிவ்ஸில் அது ஒன்று இதுக்கு லிஸ்ட் கொடுக்கும். 2.5 லட்சம் ஏக்கருக்கு கணக்கு. அது அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆக்கிரமிப்பில் இல்லைன்னு சேகர் பாபுவால் சொல்ல முடியுமா? இல்லை கமிஷனர் HRNC சொல்ல முடியுமா? எம்எல்ஏ கேஸ் போடுறீங்க, ஆனால் கமிஷனர் HRNC இதை சொல்லணுமா வேண்டாமா? பட்டியல் கொடுக்கணுமா வேண்டாமா? இல்லை. அதனால இவருடைய குறிக்கோளே என்ன தெரியுமா? கோவில்கள் இவர்கள் ஆட்சி இழந்த பிறகு நிராதரவாக இந்து மதம் அழிய வேண்டும், அதை அழிக்கணுங்கிறதுக்காக இவங்க செய்யற செயல் தான் இதெல்லாம். ஆனால் சேகர்பாபு சொல்றாரு, நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 1000க்கு மேற்பட்ட கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், திமுக இந்து மதத்துக்கு எதிரானது. அப்பம்பட்டு பணத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை தயாநிதி மாறன் பார்லிமெண்ட்ல மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட கேட்ட மாதிரி கேட்குறேன், உங்கள் தோப்பனார் பணமா? இல்லை, ஒரு கோவிலுக்கும் பக்தர்கள் அவங்க கான்ட்ரிபியூஷன்ல பண்றாங்க. ஒன்று, அந்த சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட் வந்ததில் அந்த கேஸில் கார்த்திகேயன்கிற அறநிலைத்துறை வழக்கறிஞர், அவர் டோட்டலி டைலாபிட்டட் டெம்பிள் 900, அதே மாதிரியா பார்ஷியலி டைலாபிட்டட். இந்த டெம்பிளை நாங்கள் புனர் நிர்மாணம் பண்ணுறது தான் எங்கள் குறிக்கோள்னு சேகர் பாபுட்ட என்னோட குறிப்பிட்ட கேள்வி. அந்த 2000 கோவிலில் ஒரு கோவிலாவது நீங்கள் சொல்கிற லிஸ்ட்டில் இருக்கா? அதை பண்ணலைன்னா ஏன் பண்ணலை? காரணம் என்ன? நீங்கள் கோவில் எடுக்கிறீங்கள, அபகரிக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டரே அந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு ஹைதராபாத்தில் பேசும்போது. நீங்கள் இந்துக்களின் கோவிலை அபகரிக்கிறீர்கள். அந்த கோவிலை உங்களோட அடிப்படை டியூட்டி எந்த நிலையிலே நீங்கள் கையகப்படுத்தினீர்களோ அந்த நிலையில பராமரிக்கணுமா இல்லையா? 2000 கோவில் எப்படி போச்சு? டோட்டலி டைலாபிட்டட். என்ன அயோக்கியத்தன அறநிலைத்துறை இருக்கிறது எதுக்காகன்னு கேட்கிறேன். இந்து கோவில்களை கையகப்படுத்தி அழிப்பீர்களா? நீங்களே ஒத்துன்னு இருக்கீங்க கோர்ட்டு. என்னோட ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கிடையாது. டோட்டலி டைலாபிட்டட் 900 டெம்பிள்ஸ், பார்ஷியலி டைலாபிட்டட். நீங்கள் அந்த கோவிலை அபகரித்த பொழுது, கையகப்படுத்திய பொழுது, அந்த கோவில் பூஜை நடக்கின்ற ஃபங்க்ஷனிங் டெம்பிள்ஸ். பூஜை நடந்தது, உண்டியல் வந்தது, வருமானம் அதனால தான் இந்த அறநிலைத்துறைங்கிற பாம்பு, நச்சு பாம்பு உள்ள புகுந்ததுங்கிறேன் நான்.
அப்போ இந்துக்களுடைய கோவிலை கையகப்படுத்தி அழிப்பீங்களா? அதுக்கு ஒரு துறையா, அதுக்கு ஒரு அமைச்சரா? இது என்ன மானங்கட்ட செயல்? யோசிச்சு பார்க்கணும். அதனால தான் இந்த இதை ராஜா கேட்குறாங்கிறதுனால they are paying for my blood. HRNC டிபார்ட்மெண்ட் இஸ் paying for my blood. அதனால தான் நூற்றுக்கணக்கான HRNC அஃபீஷியல்ஸ் எம்எல்ஏ கேஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நான் கேட்குறேன்ல, இந்த 2000 கோவில் அழிஞ்சதுக்கு அறநிலைத்துறை காரணமா இல்லையா? இதுவரை அறநிலைத்துறை மந்திரியா இருந்த அத்தனை பேரையும் கைது பண்ணு, குடும்ப சொத்துக்களை ஜப்தி பண்ணு, அந்த கோயிலை கட்டு. என்ன கோவில் நீங்க இது பண்ணியிருக்கீங்க? அந்த 2000த்துல ஒரு கோவில் பண்ணியிருக்காரா? சேகர் பாபு பதில் சொல்லட்டும். அவர் எங்கிட்ட ஒரு தானே சொன்னார், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் தான், உங்களுக்கு தெரிஞ்சுதான். யாராவது நிலம் கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சா ஹெச் ராஜா சொல்லட்டும், அதை நான் மீட்டு தரேன். நான் சொல்றேன், கலைஞர் கருணாநிதி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், பொங்கலூர் பழனிசாமி 9 ஏக்கர் சிதம்பரம் நடராஜ கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் சொந்தமான பில்வ பூஜை நடத்துறதுக்காக இருக்கிறத அபகரித்து காலேஜ் கட்டியிருக்காரா இல்லையா? அதை நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் வேறு எதையும் இப்போ பண்ண வேணாங்க மீட்கிறது. நாளைக்கு பொங்கலூர் பழனிசாமி ஆக்கிரமிச்சிருக்கிறத மீட்டு கொடு. அந்த மாதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளரா அப்துல் ஹமீது என்னோ பேர், தோரங்குறிச்சியில், அவர் குடும்பம். ஆகவே திராவிட முன்னேற்ற கட்சி சேர்ந்தவங்க ஒரு பக்கம், மற்றதெல்லாம் அரசியல் இப்போ வேண்டாம். ஏன்னா சாராயங்காய்ச்சரவன் போதைப் பொருள் கடத்துறவன் எல்லாம் திமுக காரன். திமுகவில் ஒரு அணியே உருவாக்கலாம், போதைப் பொருள் அணி. அவ்வளவு கேவலமான அரசியல் கட்சி அது. ஆனால் ஹிந்து மதத்தை அழித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு கோவில் கூட டைலாப்டேட் டெம்பிள் இஸ் நாட் ரெஸ்டோர்டு. வை? நீங்கள் கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க, அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளிடமிருந்து கோவில்கள் மீட்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமா 26ல் பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி வரும். We will liberate the Hindu temples. சார், கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வருஷம் பூரா நடந்துட்டு இருக்கு பழனியில். இந்த முறை பழனியில் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து முத்தமிழ் மாநாடு நடக்கிறனால அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் நடக்கும் சார். பொன்மாணிக்க திருப்பியும் பழனிக்கு வரணும்னா ஏன்னா கள்ளி மந்தயத்தில் இந்த சக்கரபாணின்னு இங்கே ஒருத்தர் கரும்புக்கு ஒரு கரும்புக்கு 16 ரூபா திருடுறவர். ஏன்னா அரசாங்கம் விவசாயிக்கு கொடுக்கறது 300 கரும்புக்கு 5000 ரூபாய். ஆனால் ஒரு கரும்புக்கு அரசாங்கம் எக்ஸ்சக்கர்லேருந்து எடுக்கிறது 33 ரூபா. அதனால் ஒரு கரும்புக்கு 16 ரூபா திருடுற அமைச்சர் அவர் வந்து என்ன பண்ணார், இங்கே நம்ம கள்ளி மந்தயம் கோசாலையை சிப்காட்டாக கொண்டு வரேன். மாடெல்லாம் சார் நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் போட்டேன். அதனால தான் இங்கே யாரோ டிகே பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க அறநிலைத்துறை ஏசியாவெலாம் இருக்காங்கங்கிறாங்க. அதுக்கு வந்து எனக்கு எதிராக வழக்கு தொடரணும் அப்படின்னு. மாடு வக்க துரும்பு பசியில் ஏந்துக்க முடியாமல் அப்படியே படுத்து அந்த துரும்பை நாக்கை நீட்டி நீட்டி எடுத்து ஒரு அயோக்கியத்தனம் நடக்குது. ஹிந்து அறநிலைத்துறை நடக்கிற இதில் பார்த்தா வந்து நமக்கு இதையுமே நின்று போயிடும் போல. அந்த மாடெல்லாம் இவங்க இன்னமும் நீதிமன்றமே லிஸ்ட்டு கேட்டு 3 மாதத்துக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு ஒருக்க வெட்டுக்கு விற்கிறாங்க சார். ஐ சார்ஜ் டைரக்ட்லி. இங்கே இருக்கக்கூடிய HRNC அஃபீஷியல் அத்தனை பேரையும் அரெஸ்ட் நம்ம ஃபஸ்ட். மாடுகளை கொலைக்கு அனுப்புகிற கும்பல் இது. ஏன்னா நான் கண்ணால் பார்த்தா அன்றைக்கும் என் சோஷியல் மீடியாவில் போட்டேன். மாடு வக்க திரும்ப அது எந்துக்க முடியல, சக்தி இல்லை, சாக கிடக்கு. அது வக்க திரும்ப நாக்கால் நீட்டி நீட்டி எடுக்குது. அந்த படத்தை நான் போட்டதுனால என் மேல் கேஸ் போடுறேன் நான். ஸோ இந்த அறநிலைத்துறைங்கிறது ஹிந்து மதத்தை அழிக்கிறதுக்காக இருக்கிற மிக மோசமான துறை. இதை அபாலிஷ் பண்ண சார். பொன்மாணிகள் ஐஜியாக இருக்கும்போது சிலை கடத்தல் இருந்தார் சார். அப்போ நிறைய சிலைகள்லாம் மீட்டார், நிறைய HRNC ஆஃபீஸ்லாம் வழக்கு போட்டாங்க. ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் தொய்வாயிருச்சு சார் எல்லாமே. நீங்கள் அவர் இருக்கிறதே நடந்தது சொல்கிறேன். மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் கல்ச்சரல் மினிஸ்டர் இல்லையா? அப்போது மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் என்ன சொன்னார், நூற்றுக்கணக்கான சிலைகள் இருக்கு, ஆனால் அது எந்த கோவிலோடுதுன்னு தெரியல, அதனால கொண்டு வர முடியலை. பொன்மாணிக்கவேலையா நிறைய கொண்டு வந்தார். இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழன் செம்பியன் மாதேவி சிலை இங்கே சென்னைக்கு அவர் கொண்டு வரத அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன்னா அவர் இன்னைக்கு அழைச்சிருக்கு, நீங்கள் வரணும் அப்படி. அதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
இந்த மாதிரியாக இருந்ததில் அமைச்சரே சொல்கிறார், இந்த சிலைகள் எந்த கோவிலோடது தெரியாத காரணத்தால் கொண்டு வர முடியல. செக்ஷன் 29 ரிஜிஸ்டர். எல்லா கோவிலும் அந்த கோவிலோட இடங்கள் என்ன, அங்கே இருக்கின்ற நகை நட்டு என்ன, எது வர தெரியுமா, உட்டன்சில்ஸ் வர, அபிஷேக பாத்திரம் கிண்ணி வர ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டிருக்காங்க. போடல. நான் அறநிலைத்துறை மந்திரியாக இருந்தால் இந்த முதலமைச்சர் பின்னாடியே கொடுக்க பிடிச்சின்னு போயின்னு இருக்காரு நம்ம மினிஸ்டர், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட்டம் போட்டு ஒரு ஏசி இருக்காருன்னா அவர் கீழே இருக்கிற அத்தனை இஓவையும் கூப்பிட்டு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணியிருக்கியா, வந்து சொத்துக்கள் பூரா எது கோவில் கண்ட்ரோலில் நேரம் இருக்குது, எது கோவில் சட்டப்படி லீஸு கொடுத்துருக்கு, எதெல்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குது, இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு இதுவரை ஒரு மாவட்டத்துக்காவது சேகர் பாபு வந்ததுண்டா? இஸ் அன்ஃபிட் டு பி ஹெச்ஆர்என்சி மினிஸ்டருங்கிறேன்னா. நீங்கள் முதலமைச்சருக்கு அவர் ஆஃபீஸில் ஏன்னா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் இன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்னு இருங்க. அறநிலைத்துறை வேலையை செஞ்சிருக்காரா? இந்துக்களை ஏமாற்றி பிரித்து இந்து கோவில்களை அழிக்கும் துறையாக அறநிலைத்துறை. சார், வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர்ங்கிற பட்டத்துக்கு பொதுவாக முத்தமிழ் பேரறிஞர் பெருங்கவிஞர்ங்கிறத சுருக்கி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லி தமிழக அரசு நான் வைரமுத்து பற்றி பேசுறதுக்கு தயார் இல்லை. அண்டாள் நாச்சியாரை அவதூறு பண்ண ஒரு மனுஷனோட பேரை சொல்றதே அவமானம். மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தி வைரம். ஓகே சார், இப்போ ஸ்டாலின்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல்வர் துணை முதல்வர் முடியுமான்னு கேட்டார். அப்போ வந்து ஆதரவு இருக்குது, ஆனால் கனியவில்லைங்கிறார். அவரே துணை முதல்வர் ஏற்கவில்லையா சார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எனக்கு தெரியாது. டிஎம்கேயோட இன்டர்னல் மேட்டர் ஒன்று. ரெண்டாவது, யாரை என்ன இலாக்காவில் போடணுங்கிறது ப்ரீராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர். ஆனால் ஒரு கால் நீங்கள் சொல்கிறதுனால பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தவரை ஸ்டாலினுக்கு தலைவர் பதவி கொடுக்கல. என்ன அந்த மாதிரி ஸ்டாலின் நினைக்கிறாரு என்னவோ அது எனக்கு தெரியாது. இது நீங்கள் சொல்கிறீங்க, அதனால் சொன்னேங்க. தேங்க்யூ. இப்போ அடிவாரி